நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் ஒரு பர்சனலா சொல்றேன். நான் அவரை சமீபத்துல சந்திச்சு இதே வருத்தத்தை நான் பதிவு பண்ணேன். ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. உங்களாலதான் நாங்கெல்லாம் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வந்தோம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இதே வார்த்தைகளை நான் அவர்கிட்ட பயன்படுத்துறேன். அப்போ அவர் அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். என்ன, இந்த சிச்சுவேஷன் ஒரு டைசி சிச்சுவேஷனா இருக்கு. பொறுமையா இருங்க, அவசரமே படாதீங்க, அமைதியாக சில நேரங்களில் சில காலகட்டத்தை நாம் கடக்க வேண்டும். இப்போ கடல்ல ஒரு கப்பலை செலுத்தும் பொழுது அந்த கப்பலை இயக்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கப்பலை இயக்கிறதை நிறுத்திட்டாங்கன்னா காற்றடிக்கக்கூடிய திசையில பாய்மரப்படையோட அந்த மூவ்மெண்ட்டை நம்மளால மாற்றி கொஞ்சம் நேரம் காத்துலேயே அந்த கப்பல் பயணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணப்படுவதற்கான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது, தவறு கிடையாது. நமக்கான காலம் வரும், பொறுமையா இருங்க அப்படிங்கிறத அவர் எனக்கு சொன்னது. நான் ஓப்பனா சொல்றேன், இதான் அவர் எனக்கு சொன்னாரு. அண்ணாமலை போன்ற ஒரு புத்தி கூர்மை உள்ள நபருக்கு இவங்க யாருமே, நான் சொல்றது அவங்க அக்கறையின் அடிப்படையிலே சொன்னாலும் கூட, இவர்கள் யாரும் அரசியல் கற்றுத்தர வேண்டிய ஒரு இடத்தில் இல்லை. இவங்க எல்லோருமே எமோஷனலா ரியாக்ட் பண்றாங்க, தப்பு கிடையாது, தோணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், இப்போ இந்த ஏப்ரல் வந்தா ஒரு வருடம் ஆக போகுது அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் மாறி. ஸோ இந்த ஒரு வருடத்தில் அவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்கலாம், அந்த பொறுப்பு கொடுத்துருக்கலாம், அது கொடுத்துருக்கலாம், இது கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு 1000 ஸ்பெகுலேஷன்ஸ், இவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இது அனைத்தையும் தாண்டிய மிகப்பெரிய திட்டம் தேசிய தலைமைக்கு இருந்தால் அது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ நிதின் நபீனை போட்டாங்க, சிவராஜ் சிங் சௌகானை விட நிதின் நபீன் எந்த வகையில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணால் விவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். ஹெச் ராஜாவை விட நிதின் நபீன் சிறந்தவரா விவாதம் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் நம்ம விவாதம் பண்ணல. அடுத்த செகண்டு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறினுச்சு, சார் எங்கே இருந்தா கொண்டு வந்து ஒரு பீகார்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தேசிய தலைவர் ஆக்கிட்டாங்க, இதுதாங்க பாஜக அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். இதே போல தானே அண்ணாமலை அவர்கள் வந்தபோது இருந்திருக்கும். அப்போ அண்ணாமலை அவர்களை திடீர்னு கொண்டு வந்து மாநில தலைவர் ஆக்கும் பொழுது வராரு, கட்சியில சேர்றாரு, அடுத்த சில மாதங்கள்ல தேர்தலை சந்திக்கிறாரு, தேர்தலை தோக்குறாரு, எல்முருகன் மாநில தலைவர். அப்ப அவரும் தேர்தலில் தோற்கிறார். தோற்றவர் அங்கிருந்து ப்ரொமோட் ஆகி அவர் மத்திய இணையமைச்சர் ஆகிறாரு, இவர் மாநில தலைவர் ஆகிறாரு. அப்போ மற்றவர்கள் எல்லோருக்கும் என்ன தோணி இருக்கும், என்னடா இது நம்மளாம் இவ்வளவு நாள் உழைச்சோம், எதுக்குடா பிஜேபியில ஒன்று வந்து அண்ணாமலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்ற ஒரு நபரை மாநில தலைவராக நியமித்து விட்டார்கள். நாங்கள் இந்த கட்சிக்காக 30 வருடம் உழைத்திருக்கிறோம், எங்களுடைய உழைப்பை பாஜக சிறுமைப்படுத்தி விட்டது, அதனால் நாங்கள் கட்சியிலிருந்து விலகிறோம்னு யாராவது ஒருத்தங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க இல்ல, ஏன்னா அதான் பாஜகன்னு சொல்ல வரேன். பாஜகவினுடைய இதுவே அதாங்க. ஏன்னா மோடி வந்து பேசுறாருங்க, பாரத பிரதமர் வந்து பேசுறாரு, இந்த நாட்டுக்கு வேணா நான் பாஸா இருக்கலாம், ஆனா இந்த கட்சிக்கு பாஸ் நீங்க தான்,